Hello guys, welcome to ElectricianInfo channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ஃப்ளக் பாயிண்டிங் எல்லாம் ஏன் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்னு இந்த நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளக் டைப். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் டைப் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரில ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியால எந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த வேர்ல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரண்ட் கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரண்ட் மெஷர்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளக் டைப் இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சாக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம சாக்கெட் ஃப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி பாயிண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். இது எதனால இந்த மாதிரி உருவாக்குறாங்க, இதுக்கு பின்னாடி எதனா கேட்டகரி இருக்கா, இல்லை அவங்க கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி நேம் வச்சிருக்காங்க இந்த ஒவ்வொரு ஃப்ளக்குக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சாக்கெட் பாக்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே இந்த மாதிரி நேம் வச்சிருக்காங்க, இதோடைய வோல்டேஜ் ரேஞ்ச் எவ்வளோ, இது எந்தெந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி கிளியராக இந்த வீடியோ தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் கோட்டிங் இருக்குது. இதில் இருக்கிற இந்த எல்லோ கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்ணுற அந்த ஃப்ளக் பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்கெட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு இமேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லுது இதில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற ப்ளக் பாயிண்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஏ ப்ளக் தான் நம்ம சொல்கிறோம். இந்த டைப் ஏ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, கனடா, மெக்சிகோ, ஜப்பான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதில் 2 பின் 3 பின் இதில் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பின்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங் கிடையாது. 15 amps வந்து கரண்ட் இருக்குது. வோல்டேஜ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100 to 127 வோல்டேஜ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பி, அதோடைய இது முன்னே இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எர்த் வந்து பார்த்தீங்கன்னா எர்த் பிளக் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங் பார்த்தீங்கன்னா 15 amps வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாக்கெட் வந்து ஒர்க் ஆகும். இதோட வோல்டேஜ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சேம் தான். அதுக்கடுத்து கேப்பபிலிட்டி இந்த ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 2 3 பின் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி, இது காமன்லி பார்த்தீங்கன்னா யூரோப்பா, அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கா, அதுக்கடுத்து வந்து ஏஷியாவில் சில கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா 2 பின் பிளக் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும். இதோட கரண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சில கரண்ட் வந்துருக்கு. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 220 to 240. அதுக்கடுத்து வந்து டைப் டி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி யூஸ் பண்ணால் இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 5 amps. இதோட வோல்டேஜ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 220 to 240 வோல்டேஜ். இது எல்லாத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசியோடைய மொத்தமாக அதோடைய கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் இ, இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி ஃப்ரான்ஸ், அப்புறம் பெல்ஜியம், அப்புறம் போலாண்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பின் பிளக், 16 amps வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேட்டிங், வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 220 to 240. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் எஃப், இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து யூரோப்பா, அதுக்கப்புறம் ரஷ்யா, எக்ஸப்டட் யூகே அண்ட் அயர்லாண்டு, அந்த சில கண்ட்ரியில் வந்து மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி அதிகமாக அவங்க ப்ரிஃபர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான், 16 amps. அதே பார்த்தீங்கன்னா 220 to 240 வோல்டேஜ் வரைக்கும் இது காமனாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஜி, இதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான். இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம எந்த பொருள் எடுத்துன்னு வந்தாலும் இந்த மாதிரி தான் டைப் ஜி கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி யுனைடெட் கிங்டம், அப்புறம் அயர்லாண்டு, அப்புறம் மெல்டா, அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் அதர் அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இது வோல்டேஜ் ரேஞ்ச் பண்ணி 220 to 240 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச் டைப் கேபிள், இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க், அதுக்கப்புறமா ஜாங் ஸ்ட்ரிப், இந்த சில கண்ட்ரியில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் 3 பின் பிளக், அதாவது 3 பின் பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 16 amps, 220 to 240 வோல்டேஜ் வந்து கேப்பபிலிட்டி வந்து இதுக்கு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஐ, இது வந்து மோஸ்ட்லி ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் நியூசிலாண்டு, அப்புறம் சீனா, அப்புறம் அர்ஜென்டினா, இந்த சில கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது 2 பின் இல்லை 3 பின் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 amps, வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 220 to 240 வோல்டேஜ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்பபிலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஜே, இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ், அதாவது அதிகமாக இவங்க யூஸ் பண்ணுறதுனா சுவிட்சர்லாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டின்ஸ், இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுறாங்க. 3 பின் பிளக், கிரவுண்டடு, அதுவும் பார்த்தீங்கன்னா 10 amps கரண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 220 to 240 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது கேப்பபிலிட்டி பண்ணுது. அதுக்கடுத்து வந்து டைப் கே, இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க், அப்புறம் கிரீன்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க இந்த டைப் ஆஃப் பிளக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பின் கிரவுண்டட் இருக்கிறது. அதுக்கு 16 amps, வோல்டேஜ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 220 to 240 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது கேப்பபிலிட்டி வந்து, அதாவது இது வித் ஸ்டாண்ட் ஆகுது இந்த பிளக். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல் டைப் நமக்கு சாக்கெட் நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்க்ளூசிவ் இட்டாலி, அப்படின்னா சில்லி நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் 3 பின் பிளக் தான். அதுக்கடுத்து வந்து இது கரண்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 10 amps to 16 amps, அதுக்கப்புறம் 220 to 240 வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப் எம், இது மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணுறது சவுத் ஆஃப்ரிக்காவில். இதுக்கும் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டெல்லாம் கிடையாது. மோஸ்ட்லி 2 ஒரே மாதிரி தான். பட் அந்த 3 பின்னு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 5 பின்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வோல்டேஜ் ரேஞ்சும் சேம் தான்.
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என் டைப் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்கெட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த ப்ளக் பாயிண்ட்டு. இதோட வோல்டேஜ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 100 to 240 வோல்டேஜ். அதுக்கப்புறம் கரண்ட் பார்த்திங்கன்னா 10, 16, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 amps. அதுக்கப்புறம் டைப் ஓ, இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க 3 pin ப்ளக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட கரண்ட் ரேட்டிங் 16 amps, அதுக்கப்புறம் 220 வோல்ட் 240 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேப்பபிலிட்டி பண்ணுது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிசைனில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ப்ளக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் யூஸ் பண்ணுவாங்க, அதே யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஒரு வேளை அந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் எதனா ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா அவங்க அந்த ஒரு மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தகுந்த மாதிரி சாக்கெட் பின்னோ இல்லை இந்த மாதிரி சிலது வந்து பார்த்து கிடைக்காது, சிலது வந்து தேடி வந்து வாங்க வேண்டியது வரும். இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.